மாஞ்சோலை விவகாரத்தில் தேயிலை தொழிலாளர்களை தோட்டத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கான தடையை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, முழு விவரங்கள் என்ன, பதிவு செய். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ஜான் கென்னடி, ரோஸ்மேரி உள்ளிட்டோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிபிடிசி நிறுவனம் தரப்பில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க தயாராக இருக்கிறோம். 25% இழப்பீட்டுத் தொகையை ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு டிடியாக வழங்கிவிட்டோம். மீதி தொகையை 1 மாதத்தில் வழங்கி விடுவோம். விருப்ப ஓய்வுக்கு யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை என தெரிவித்தார்கள். அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி, இது தனியார் நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை. தேயிலை தோட்டம் முழுவதும் 2018ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அரசின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதுபோக மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். அவர்கள் மாஞ்சோலை பகுதி மக்களை பூர்வீக குடிகளாக கருதி பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 4 ஹெக்டேர் பரப்பிலான பகுதியை அப்பகுதி மக்களுக்கே வழங்க வேண்டும். தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு மனுக்களில் கையெழுத்து பெற தடை விதிக்க வேண்டும். 2028ஆம் ஆண்டு குத்தகை காலம் முடிவடைகிறது. இந்த சூழலில் விருப்ப ஓய்வு பெறுவதாக கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெறுவதை ஏற்க இயலாது என்றெல்லாம் வாதிடப்பட்டது. அதுபோக 536 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வெவ்வேறு விதமான கோரிக்கைகள் தொழிலாளர்கள் தரப்பில் மற்றும் மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்படுகிறது. மொத்தம் 536 தொழிலாளர்களும் இந்திய குடிமக்கள். அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவது மிக முக்கியம். அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்திருக்கிறது. ஆகவே மாஞ்சோலை பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு, தேவை என்ன என்பதை தெளிவுபடுத்துவது அவசியமாக இருக்கிறது. நிரந்தர தீர்வு காண்பதே இந்த விவகாரத்தில் முக்கியம் என குறிப்பிட்டனர். மேலும் 2018ஆம் ஆண்டே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றிய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கலாம் எனவும் கேள்வி எழுப்பினார்கள். அதுபோக மாஞ்சோலை மக்கள் அந்த பகுதியிலேயே வாழ்ந்து பழகிவிட்டனர். ஆகவே அரசின் கேண்டி நிர்வாகம் தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அரசு தரப்பில் இன்று புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.